உங்கள் டேட் ஆஃப் பர்த் 1, 10, 19, 28 இருந்ததுன்னா உங்களை ரூல் பண்ணக்கூடிய கிரகம் வந்து சூரியன். சூரியனுடைய கலர் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், ஆரஞ்சு. அதனால உங்களுடைய வாட்சினுடைய டயல் அப்படின்னா நம்பர் பிளேட் ஆரஞ்சு கலரில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது டயல் ஆகட்டும், செயின் ஆகட்டும், கோல்டு பிளேட்டட் இருக்கணும். கோல்டு பிளேட்டட் வந்து கலர் வந்து என்ன யார் குறிக்குதுன்னா குருவை குறிக்குது. நாடி ஜோதிடத்துல குருவும் சூரியனும் சேர்ந்தா ஜீவாத்ம சம்யோகம்னு சொல்லுவாங்க. அருமையான ஒரு யோகம். அதனால அந்த வாட்சை கட்டிக்கோங்க. ரெண்டாவதா ஒரு ரெட் கலர் டயல், ரெட் கலர் நம்பர் பிளேட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது ரெட் கலர். அதுக்கு அடுத்தது டயலும் அப்புறமா செயின் எல்லாமே கோல்டு பிளேட்டட். அந்த ரெட் ரெப்ரசன்ட் வந்து செவ்வாய். செவ்வாய் மங்கள கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். மார்ஸ் இஸ் ரெட்னு சொல்லுவோம். கோல்டு ரெப்ரசன்ட்ஸ் எகெயின் குரு. குரு மங்கள யோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. ரெண்டாவதான வாட்ச். மூணாவதான வாட்ச் பச்சை கலர் நம்பர் பிளேட் இருக்கணும். பச்சை கலர் நம்பர் பிளேட். அதுக்கு அடுத்தது டயலும் அப்புறமா செயின் எல்லாமே மெட்டாலிக் சில்வர்னுவாங்க, ஸ்டீல் மெட்டாலிக் சில்வர்னுவாங்க. அதுதான் காமன் செயின், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த செயின் இருக்கிற வாட்ச் நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சூரியன். உங்களுடைய ஆதிக்கம் வந்து 1, 10, 19, 28ன்னா சூரியன். குரு இது பச்சை கலர் வந்து புதன். ஸோ சூரியனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆதித்யா அப்படின்னு. இந்த கிரீன் டயல் இருக்கிற இந்த வாட்சை நீங்கள் அணிஞ்சிங்கன்னா புத ஆதித்ய யோகம் உண்டாகும். அருமையான சக்ஸஸ்ஃபுல் பர்சனாலிட்டியாக ஃபார் எவர் இருப்பீங்க. இந்த வாட்சை நீங்கள் கட்டுங்க.